ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலைவாய்ப்பு தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து வெளியாயிருக்கு. திருத்தணிகை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணிகையிலிருந்து வெளியாயிருக்கு, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து. ஓகேங்களா, இது என்ன அப்படின்றது பார்ப்போம். கூர்க்கா வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. ஸோ சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 15,900 இருந்து 50,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. தமிழ் நன்றாக படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருக்கோயில் பழக்க வழக்கமும் நல்லாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, அது போக இரவு காவலாளர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்குமே 2 பேரை எடுக்கிறாங்க. 15,900 இருந்து 50,400 வரைக்கும் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே தமிழ் நன்றாக படிக்க எழுத தெரிந்திருக்க வேண்டும், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், திருக்கோயில் பழக்க வழக்கங்கள் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னா மிருதங்கம் அப்படின்ற ரோலுக்கு ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க. சம்பளம் எவ்வளோன்னா 18,500 58,600, அதாவது 18,500 இருந்து 58,600 வரைக்கும் தரோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் நன்றாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, திருக்கோயில் பழக்க வழக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த வாய்ப்பு பூஜகம் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே வேலைக்கு எடுக்கிறாங்க. சம்பளம் 18,500 இருந்து 58,600 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, அடுத்தது வேத பாராயம் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க. 15,700 இருந்து 50,000 வரைக்கும் சம்பளம் தரோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே, அடுத்தது குடைக்காரர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒருத்தவங்கள எடுக்கிறாங்க. 10,000 31,500 வரைக்கும் சம்பளம் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 8th பாஸ் ஆகிருந்தால் போதும்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்தது மாலை கட்டி அப்படின்ற ஒரு ரோலுக்குமே வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. 10,000 31,500 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்குமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் புலவர் அப்படின்ற ரோலுக்குமே ஒருத்தவங்களே எடுக்கிறாங்க. 18,500 இருந்து 58,600 வரைக்கும் சம்பளம் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பிலிட் படிச்சிருக்கணும், இல்லைன்னா எம்ஏ எம்லிட் படிச்சிருக்கணுன்றது எதிர்பார்ப்பு. தமிழில் சமய பிரசங்கி அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 18,500 இருந்து 58,600 வரைக்கும் தரோன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. தமிழ் நன்றாக எழுத படிக்க தெரிந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சித்த மருத்துவர் ரோலுக்குமே 36,700 இருந்து 1,16,000 வரைக்கும் சம்பளம் தரோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கணுன்றது எதிர்பார்க்குறாங்க. ஓட்டுநர் டிரைவர் வேலைக்கு 2 பேரை வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. 18,500 இருந்து 58,600 வரைக்கும் தரோன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது செவிலியர் பணிக்கு 14,000 சம்பளம், பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கணினி இயக்குபவர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 15,000 சம்பளம் தரும், கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாதஸ்வரம் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 15,700 இருந்து 50,000 வரைக்கும் தரோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸ்க்ரோல் பண்ண வந்துக்கிட்டே இருக்குது. லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஃபுல்லாகவுமே ரீட் அவுட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.